வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. வந்ததெல்லாம் தன்னால் வந்ததுதான். இந்த தேகம், இந்த மனது, அதில் கடவுள் நினைவு, இதெல்லாம் நாம் சம்பாதித்ததா? நம்முடைய உழைப்பாலோ திறமையாலோ இந்த உலகம் மலர்ந்ததா? இந்த உடலம் கிடைத்ததா? இந்த உள்ளம் பூத்ததா? அதிலே இறைவனுடைய நினைவு உதித்ததா? இல்லவே இல்லை. வந்ததெல்லாம் தன்னால் வந்ததுதான். நாம் அழைத்தா அவர் வந்தார்? நாம் அழைத்தா அவர் வந்தார்? இல்லையே. அழைக்க தெரியவில்லை என்பதால் அவர் வந்தார். அழக்கூட தெரியாத குழந்தைகளாக நாம் இருந்ததால் அவர் வந்தார். அறிவுரைகள் எத்தனையோ நமக்கு சொல்லப்பட்டும் அதை பொருட்படுத்தாமல் அந்த பாதையை விட்டு விலகி அடம் பிடிக்கின்ற குழந்தைகளாக நாம் இருக்கின்ற காரணத்தால் அவரும் அவராகவே வந்தார். இந்த வாழ்க்கையில் people claim, oh, I am a self-made person. யாரும் செல்ஃப்-மேடெல்லாம் இல்லைங்க. எல்லாரையும் சார்ந்துதான் இருக்கும். இன்னொருத்தர் உதவி இல்லாமல் எந்த மனிதனும் முன்னேற முடியாது. நான் என் சொந்த காலிலே நிற்பேன், எல்லாம் பெரிய வீராவேச வசனம் பேசுகிறோமே தவிர யாரும் அப்படி கிடையாதுங்க. இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? The central theme of this very creation is interdependence. பரஸ்பரம் உயிர்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதுதான் படைப்பு என்கின்ற கதையினுடைய சாராம்சம். பரஸ்பர சார்பு அப்படித்தான் இருக்கணும். இது நம்ம புரிந்து கொண்டோமானால் தான் அந்த வசுதேவ குடும்பம்ன்ற அந்த கான்செப்டே நமக்கு புரிந்து கொள்ள முடியும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க களியாட்டம் என்று ஒரு சராசரி மனிதன் பட்ட எல்லா சிரமங்களையும் பட்ட பாரதியால் ஏனால பாட முடிந்தது? இதுதான் சாட்சாத்காரம். நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. இப்ப என்ன? வந்ததெல்லாம் தன்னால் வந்ததுதான். அதெல்லாம் நமக்கு அருளப்பட்டதுதான், வழங்கப்பட்டதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். காமாட்சி தாசன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர், பெரியவர் தெரிஞ்ச மகாபிரிவாளுடைய அணுக்கத்தில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபர். அருள் பெற்று அதன் மூலம் கவிதைகள் புனைந்தவர் அவர், இல்லையா? காமாட்சிதாசன் ஸ்ரீனிவாசன். அவருடைய தந்தையார் கார்வார்னு சொன்னாங்க. பெரியவாளுக்கு அணுக்க தொண்டராக இருந்து நிறைய கைங்கரியம்லாம் செய்து வந்தார். ஸ்ரீனிவாசன் காமாட்சிதாசன் ஆனது எப்படி அப்படின்னா, ஒரு நாள் இரவு ஏதோ ஒரு விதமான ஒரு விழிப்புணர்ச்சி அவருக்கு வந்தது. அந்த ஒரே இரவில 1000 வரிகள் அகவல் பாடுகிறார் அம்பாள் மேல, வரி வரியாக வரும். அது அருள் தானே. அருள் பெற்றதால் அப்படி மடை திறந்த வெள்ளம் என அப்படியே கொண்டு கொட்டித்தரும். அவருக்கு தந்தையார் ஊர்ல இல்ல, இவ இருக்கிறது வேற ஊர். அம்மாட்ட சொல்றாரு, அம்மா இந்த மாதிரி வந்தது எனக்கு அப்படின்னா. அம்மாக்கும் புரியல, என்னடா இது உனக்கு இப்படி ஒன்று நடந்திருக்க அப்படின்ட்டு. நீ ஒன்று பண்ணு, அப்பாவுக்கு கடிதாசி போட்டுட்டு பெரியவாள்கிட்ட சொல்ல சொல்லு, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு, எனக்கு இப்படி ஆச்சு, இது பெரியவாள்கிட்ட சொல்ல சொல்லுங்கன்ட்டு அம்மா சொன்னான்ட்டு எழுதுட்டார். கடிதம் போடுறான். பெரியவா அப்போது சென்னையில் மயிலாப்பூரில் சான்ஸ்கிரிட் காலேஜ் இருக்கே, திருவள்ளூர் சிலைக்கு பக்கத்தில், அங்கே முகாமிட்டிருக்கார் பெரியவா. இப்போ இந்த செய்தியை ஸ்ரீனிவாசனுடைய தந்தை போய் பெரியவாள்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி ஆச்சுன்னா. அவனை வர சொல்லு அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை, அவனை வர சொல்லு அப்படின்னாரு. அவ்வளோதான். உடனே எங்கள் தந்தி பறக்கிறது. ஸ்ரீனிவாசன் பெரியவாளை சந்திக்க வருகிறார். சான்ஸ்கிரிட் காலேஜில் பெரியவாள் முகாமிட்டு இருந்த காலம்லாம் பார்த்தவர்களுக்கு, உங்களை போன்ற பெரியவர்களுக்கு தெரியும். கூட்டம்னா கூட்டம் அப்படி இருக்கும், ஒரே பிரமுகர்களாக இருப்பாங்க. ஸ்ரீனிவாசன் பெரியவரை சந்திக்க நுழைந்த அந்த தருணத்தில் கூட திருமுருக கிருபானந்த வாரியார் அங்கே இருக்கார், பாக்கீச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர்கள் இருக்கிறார். அது மாதிரி பெரியவர்கள்லாம் அங்கே இருக்கார். அப்போ கூப்பிட்றாராம் பெரியவா, படிடா ஸ்ரீனிவாசா அப்படிங்கிறாராம். எழுதின்னு வந்திருக்கார் இல்லையா, இந்த ஓரிரவில் படிடா ஸ்ரீனிவாசா அப்படிங்கிறார். வரிசையாக அவர் படிக்கிறார், சத்தம் போட்டு படிக்கிறார், கேட்டுட்டே இருக்கிறார். அதில் நடுவில் ஏதோ ஒரு வரி வருதான், 64வது பீடத்தின் அரசியன் வரும்போது நிறுத்து அப்படின்னாராம். நிறுத்துன்னு சொல்லி அவன் கூப்பிட்டு அந்த கதவை சாத்தினாராம். உடனே சந்தனம், இவ்வளோ சந்தனம் தேங்காய் இதெல்லாம் வச்சு ஒரு பஞ்சாயத்தன பூஜையே கொடுத்தாராம்.
என்ன பாக்கியம் பாருங்க. பஞ்சாயத்தன பூஜையை பெரியவாளே அவருக்கு கொடுத்து இது உடனே எடுத்துட்டு போ அப்படிங்கிறாராம். அப்போது இந்த டைட்டில் சாங் சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, அப்போ ஸ்ரீனிவாசன் வெலத்து போய், சுவாமி பெரியவா நீங்கள் இதை கொடுத்தல எடுத்துன்னு போகிறேன், எனக்கு இந்த பூஜை கீஜை இதெல்லாம் எதுவுமே தெரியாது, இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது, நீங்கள் இதை கொடுத்துருக்கல அப்படின்னா, ஏண்டா ஒரு ராத்திரியில் இந்த அகவல்லாம் எழுதினியே, எப்படி எழுதினேன் உங்ககிட்ட? பெரியவா அது வந்தது அப்படியே வர நான் எழுதிட்டேன் அப்படின்னாராம். அது மாதிரி இந்த பூஜைக்கான விவரம்னா அதுவே வரும், போ எடுத்துன்னு போ அப்படின்னா. எல்லாம் தன்னால் வந்தது தான். கவிதை தன்னால் வந்தது என்றால் கடவுள் தன்னால் வரமாட்டானா? கடவுளே தன்னால் வருகிறான் என்றால் அவனை தொழும் விதம் அவன் தரமாட்டானா? அவனே தருவான், அவனே வருவான், அவனே தருவான். அணுவும் இதில் ஐயம் இல்லை என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு 7 பேரையும் கூட அனுப்புகிறார். அங்கே போனால் செட்டியாருக்கு மகள் திருமணத்தில் இப்படி மகாசுவாமிகள்கிட்டருந்து பிரசாதம் ஒரு 8 பேரை வந்து கொடுக்க சொல்லியிருக்காரோன்னு தலைகால் புரியல அவருக்கு. அவ்வளோ சந்தோஷம். எல்லோரும் ரொம்ப அழகாக வரவேற்று அவருக்கு சாப்பாடு பட்டலாம் பண்ணி சால்வைகள் எல்லாம் போற்றி சன்மானம் கொடுத்தாராம். பணம்லாம் சன்மானம் கொடுத்தாராம். இதை கொண்டு வந்து 108 ரூபாய் என்னமோ, இப்போ 1958 60க்குள்ளே அதை கொண்டு வந்து இவர் சொல்ல, அந்த மாதிரி சன்மானம் கொடுத்துருக்கா பெரியவன், நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற. அவ்வளோதான். அதுக்கு எதுக்கடா ஒன்று அனுப்பிச்சேன் தெரியுமா? காமாட்சி, அவருக்கு பொண்ணுக்கே காமாட்சின்னு தான் பேர், நீ தான் அவர் காமாட்சி அகவல் வேற எழுதியிருக்கியே, நீ அங்கே போகிறது பொருத்தமாக இருக்குன்னு அனுப்பிச்சேன் அப்படின்னு அப்படி பேச்சுவாக்கில் சொல்கிறாராம். 1961ஆம் ஆண்டு உத்தமதானபுரத்தில் ஸ்ரீனிவாசன் அவருடைய வீட்டுக்கு பெரியவா திடீர்னு வரார். வந்தால் அவர் வீட்டில் ஒரு சின்ன மரக்கோவில் இருக்கான், இந்த பூஜை வச்சுருக்காராம். இதில் ஒரு தகவல் சொல்ல மறந்து போயிட்டேனே, பூஜை கொடுத்தார் இல்லையா பெரியவா, இந்த பூஜைக்கு பால் வேணுங்கிறதுக்காக மணப்பாறையிலிருந்து ஒரு பசுமாட்டை அனுப்பிச்சி வச்சாராம் ஸ்ரீனிவாசன் வீட்டுக்கு. பாருங்க இந்த கருணை, பரங்கருணைன்றது தான். அந்த வீட்டுக்கு தான் இப்போ பெரியவா வந்து அங்கேருந்து ஒரு பீரோ மேலே அப்படி சாஞ்சு போய் உட்காந்துட்டாராம் பூஜைக்கு பக்கத்தில். இவருக்கு எப்படி இருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு, காமாட்சி ஸ்ரீதாசன் சீனிவாசனுக்கு அப்படியே 2 பேருக்கும் பூஜை பண்ணுறார். இப்படி அம்பாளுக்கும் இப்படி பெரியவாளுக்கும் மாற்றி பூவால் பூஜை பண்ணுறாராம். எவ்வளோ சந்தோஷமான ஒரு, எவ்வளோ அனுகிரகம் பெற்றவர் பாரு, எவ்வளோ ஒரு பெரும்பேர், கிடைத்தற்கரிய பெறுதற்கரிய பெரும்பேர் அல்லவா அது. என்ன அதில் அப்புறம் குறிப்பு முடிகிறதுன்னா, அந்த அவர் கொடுத்த சந்தனத்தில் வளர்ச்சி இருக்கான், வளர்கிறது அந்த சந்தனம். இதே மாதிரி அந்த தேங்காய் இன்னும் காயலை, அதுக்குள்ளே நீர் இருப்பது தெரிகிறது. அது ஒரு பெரிய அதிசயம் இல்லைங்க. நம்ம வீட்டில் வாங்கி வச்ச தேங்காய், கடையிலேருந்து வாங்கி வச்ச தேங்காய் வேணால் காஞ்சு போகலாம், கடவுள் கொடுத்த தேங்காய் காஞ்சு போகாது இல்லையா? சந்தையில் வாங்கின சந்தனம் காய்ந்து போகலாம், சதாசிவன் கொடுத்த சந்தனம் வளர்ந்து கொண்டே தான் போகும் இல்லையா? அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு நிகழ்ச்சி பாருங்க. சத்தாரா, ரொம்ப நாள் சத்தாராவில் இருந்தார் இல்லையா, மகாராஷ்டிராவில். அப்போது ஒருத்தரை கூப்பிட்டு, அவர் பேர் கூட சொல்ல மறந்து போயிட்டேனே, டிஎன் சுப்பிரமணி அவரை கூப்பிட்டு, அவரோட பக்தர், அங்கே பாடசாலை குழந்தைகள்லாம் கொஞ்சம் பழம் வாங்கி தர முடியுமா உனக்கு அப்படிங்கிறதான். இப்படி தூக்கிவார். திடீர்னு அவரை கூப்பிட்டு இப்படி ஒரு காரியத்தை சொன்னால் ரொம்ப பரவசம். வாங்கலாமேட்டு வெளில வந்தால் யாரோ மராட்டியில் பேசிக்கிறாங்க, பேச்சு குரல் கேட்குறது. உடனே அவர் இங்கே யார் இது கூப்பிடு அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் வரார். அவர் என்னென்னா, ஒரு காஷ்மீர தேசத்து மன்னர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர். அவர் வந்து பெரியவாளுடைய பக்தர். அவர்கிட்ட வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஊழியர் ஒருவர். அவர்கிட்ட அந்த மன்னர் வந்து கொடுத்து அமைச்சிருக்கார். என்ன, ஒரு 12 பெட்டி நிறைய காஷ்மீர் ஆப்பிள்ஸ், நல்ல டாப் குவாலிட்டி காஷ்மீர் ஆப்பிள்ஸ் கொடுத்து அமைச்சிருக்கார். அதை பார்த்தோன்னே டிஎன் சுப்பிரமணியை பார்த்து பெரியவா அப்படி சொல்கிறாராம், உனக்கு செலவு மிச்சம் போ அப்படிங்கிறாராம். அதில் ஒரு 2-3 பாக்ஸை கொடுத்து,
இந்த வேத பாடசாலை குழந்தைகளுக்குலாம் முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வான்றாராம். பண்ணிட்டேன் பகவானே அப்படின்னோடனே, சரி ஒரு பெட்டியை கொடுத்து இதை நீ எடுத்துன்னு போ அப்படிங்கிறாராம். பழம் வாங்கி தர சொன்னவர் பழம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். வந்ததெல்லாம் தன்னால் வந்தது தானேங்கிறது இப்போ நமக்கு புரியுது இல்லையா? இன்னொரு முகாம் அங்கே பாருங்க, இன்னொன்றும் வித்தியாசமாக இருக்கு. அங்கே ஒரு கோடைக்காலம், கடும் தண்ணீர் பஞ்சம். அப்போது இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் பக்கத்தில் தங்கியிருந்த மகாபரிவாள்கிட்ட வந்து, நீங்கள் ஒரு முறை எங்கள் கிராமத்துக்கு வந்துட்டு போகணும், தாங்க முடியல தண்ணீர் பஞ்சம், நீங்கள் காலை வச்சா தான் எங்களுக்கு விமோசனம். சின்ன கிராமம், குக்கிராமன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட. அங்கே வரார், வந்து தரிசனம் கொடுக்குறார். அப்போது பெரியவரை பார்க்க ஒரு முதியவர் வரார். அவர் வந்து இந்த கிராமத்தில் தலைவர் போல இருக்கு, பிரமுகர் போல இருக்கு. நமஸ்காரம் பண்ணோன்னே, என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு பெரியவர். 82 வயசு இருக்கும் சாமி எனக்கு அப்படிங்கிற. நீங்கள் சௌக்கியமா அப்படின்னு கேட்குறாரு. என்னத்த சாமி சௌக்கியத்தை கண்டேன், சுகத்தை கண்டேன், எல்லாம் இருந்து மனசில் நிம்மதி இல்லை, என்னத்தை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், சொத்து சுகம்லாம் இருக்கு, ஆனால் மனசில் சந்தோஷமே இல்லைண்ணா. அப்படியா, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா அப்படிங்கிறாராம். எல்லாம் பக்கத்தில் ஆவலாக கேட்டுருக்கேன். சொல்லுங்கள் சாமி, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். உன்னுடைய நிலத்தில் ஒரு பம்பு செட் இருக்கா? ஆமாம் இருக்கு சாமி. சுற்றி வேலி போட்டிருக்கியோ? ஆமாம் சாமி. ஒருத்தருக்கும் பம்பு செட்லேருந்து தண்ணி கொடுக்க மாட்டேன் இல்லை? தண்ணி வருதான் அவருக்கு. ஆமாம். உன்னை சுற்றி ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த தண்ணி பஞ்சத்தில் தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீ பம்பு செட்டுக்கு வேலி போட்டிருக்கியே, நீ செய்ய வேண்டிய ஒன்று சந்தோஷமாக இருக்குன்னா நான் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த வேலியை உடச்சேரி தண்ணியை கொடு, அப்புறம் பார் அப்படின்னாராம். அப்படியே காலில் விழுந்து வணங்கி மன்னிச்சுக்கங்க சாமி சொல்லி ஆவணை செய்தாராம். அதெல்லாம் வந்து அந்த ஊர்க்காரங்களே வந்து சொன்னாலாம், ஐயா வேலியெல்லாம் பிரித்து போட்டார், தண்ணி எடுத்துக்க சொல்லிட்டாரு எங்கள்கிட்ட அப்படின்ட்டு. எப்படி பாருங்க, வந்ததெல்லாம் தன்னால் வந்தது தான். நம் அறிவு நம் உழைப்பு என்று முழக்கினாலும் நமக்கு வந்து சேர்வதெல்லாம் நாதன் தந்தது. நன்மை தீமை என்று நாம் சொல்லுவதெல்லாம் நம் நலன் கருதி நாதன் பார்த்து அனுப்பி வைப்பது. இம்மி கூட ஆணவமே இன்றி வாழுவோம், இருப்பதெல்லாம் இறைவன் அருள் என்று பாடுவோம். எது வரினும் எது செல்லினும் அது ஈசன் அருளே என்றறிந்து அமைதியிலே என்றும் வாழ்வோம் என்றால் முத்திரையாக ஒரு மகா வாக்கியம். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நம்மால் ஆன உபகாரத்தை செய்ய வேண்டியதே நம் கடமை. ஏதாவது ஒரு வகையில், ஒரு பறவைக்கு தண்ணீர் வைக்கலாம், காக்காய்க்கு சாதம் வைக்கலாம், நாய்க்கு ஏதாவது வைக்கலாம், துளசிக்கு தண்ணீர் விடலாம். ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன உதவி எவனா இருந்தாலும் செய்ய முடியும். அந்த சாத்தியத்தை பகவான் எப்பொழுதும் இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறார். இன்னொருவனுக்கு உதவி செய்யவே இயலாத இன்னொரு ஜீவன் இங்கே இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய முடியும். உடலால் உழைக்க முடியவில்லை என்றாலும் உள்ளத்தால் பிரார்த்திக்க முடியும். நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல்லருளீர், ஆண்மையாளர் உழைப்பை நல்கிறீர், வாழ்த்த முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வழியை நமக்கு வகுத்து தந்திருக்கின்ற பரமாச்சாரியருடைய திருவடிகளில் தலைப்பதித்து வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.